மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மயில் உருவில் ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் சிவனை பூஜித்து ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயம் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்குட்பட்ட இவ்வாலயத்தில் வைகாசி மாத விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வெள்ளிப்படி சட்டத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு, கொடிசீலை வீதி உலா நடைபெற்று கொடிமரம் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். தொடர்ந்து புனித கடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கொடிமரத்தில் ரிஷப கொடியேற்றப்பட்டு பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு மூலிகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றத்தை தரிசனம் செய்தனர். விசாக பெருவிழாவை முன்னிட்டு தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற உள்ளது. இதில் வருகிற 25ஆம் தேதி ரிஷப வாகனங்களில் ஓலை சப்பரத்தில் கோபுர தரிசனமும், 27ஆம் தேதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவமும், 29ஆம் தேதி தேரோட்டம், 30ஆம் தேதி கோவில் திருக்குளத்தில் விசாக திருத்தவாரி நிகழ்ச்சியும், விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா வருகிற 2ஆம் தேதியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் தீமிதி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவுகள் நடைபெற்று வந்தன. 18ஆம் நாள் உற்சவமாக தீமிதி திருவிழா கடந்த திங்கட்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 19ஆம் நாள் உற்சவமாக அர்ஜுனன் மற்றும் திரௌபதி அம்மனுக்கு வண்ண ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பின்னர் ஊஞ்சலில் எழுந்தருளி ஊஞ்சல் உற்சவமானது நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் நிறைவாக பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு நினைவு பரிசு, கேடயம் வழங்கப்பட்டன. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திரௌபதி அம்மன் கோவில் நிர்வாக குழுவினர் சார்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ளது விக்கிரமன் குத்தாலம். இங்கு மிக பழமையான மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம், காவடி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் சேத்திரபாலபுரம் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பால்குடம், அலகு காவடி எடுத்து வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலனை கொண்டு மகா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நிறைவாக பக்தர்களுக்கு கஞ்சி வார்த்தல் நடைபெற்றது. இவ்விழா ஏற்பாடுகளை விக்கிரமன் குத்தாலம் கிராமவாசிகள், இளைஞர் நற்பணி மன்றத்தினர், மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத வதானேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் மேதா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருவதால் இக்கோவில் குரு பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. வரும் 26ஆம் தேதி காலை 11:08 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாவதை ஒட்டி வரும் 26ஆம் தேதி குரு பயிற்சி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அதனை ஒட்டி லட்சார்ச்சனை இன்று மாலை மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதியில் தொடங்கியது. இதனை ஒட்டி மேதா தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக, தங்ககவச அலங்காரத்துடன் லட்சார்ச்சனை தொடங்கியது. தினமும் மாலை நடைபெறும் இந்த லட்சார்ச்சனை வரும் ஜூன் 17ஆம் தேதி நிறைவடைகிறது. வரும் 26ஆம் தேதி குரு பயிற்சியையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை தர்மபுரம் ஆதீனம் கட்டளை, விசாரணை, சிவகுருநாதம் தம்பிரான் சுவாமிகள் தலைமையில் கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்.